வருங்கால ஆசிரியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ஆசிரியர் தேர்வாகட்டும், டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வாகட்டும், எஸ்ஐ மற்றும் காவலர் தேர்வாகட்டும், பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து கேள்விகள் நிறைய எதிர்பார்க்கப்படுகின்றோம். இன்றைய வீடியோ பதிவில் 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் கல்வி புத்தகத்திலிருந்து இயல் 7 9 வரை உள்ள அனைத்து பாடப்பகுதிகளிலும் இருந்து 300க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 1 6 வரை வீடியோ என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காத மாணவர்களுக்காக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் போட்டித் தேர்வுகள் அனைத்திற்கும் தேவையான வீடியோஸ், ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் கணிதம் அனைத்திற்குமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்டில் உங்களுக்கு டாபிக் வைஸ் இருக்கும், விருப்பமுள்ள மாணவர்கள் பார்த்து பயன்பெறலாம். இன்றைய வீடியோ பதிவில் இயல் 7, இந்த இயல் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இயலும் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெசன்ஸ்லேருந்து லைன் பை லைன் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்க, பாரதம் அன்றைய நாற்றங்கால். பாரதம் அன்றைய நாற்றங்கால் இந்த லெசன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி. தாரா பாரதி பற்றி எல்லா எக்ஸாம்ஸ்லும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இடம்பெற்றிருக்கு. இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துருங்க. பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி. அடுத்த கொஸ்டின், தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஸோ இந்த இயற்பெயரில் நல்லா பார்த்து வச்சுங்க, ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்டுட்டு இருக்காங்க, தனியாகவும் கேட்பாங்க, பொறுத்துக்க கொடுத்துட்டு அதில் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் தாரா பாரதியின் இயற்பெயர் என்னன்னா ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யாருன்னா தாரா பாரதி. ஸோ இது மாதிரி சிறப்பு பெயரும் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, தனித்தனியாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யாருன்னா தாரா பாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாரா பாரதி எழுதிய நூல்கள் யாவை? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். தாரா பாரதி எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தாரா பாரதி இந்த லெசனே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, பாரத தேசத்திற்கு தாரா பாரதி சூட்டியுள்ள வேறு பெயர். பாரத தேசத்திற்கு தாரா பாரதி சூட்டியுள்ள வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. கிழக்கு வாசல். மெய்யுணர்வு எதை போன்றது என்று கவிஞர் கூறுகிறார்? கவிஞர் யாருன்னா தாரா பாரதி. மெய்யுணர்வு எதை போன்றது என்று கவிஞர் கூறுகிறார்னா மேலாடை. நாம் உடுத்துகின்ற மேலாடை போன்றத மெய்யுணர்வு என்று இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து, காளிதாசனின் பாடல்கள்
எங்கே எதிரொலிக்கின்றன? எல்லாமே தாராபரதி பார்த்தீங்கன்னா இந்த பாடல்ல குறிப்பிட்டிருப்பாரு. காளிதாசன் பாடல்கள் எங்கே எதிரொலிக்கின்றன? காவிரி கரையில். தாராபாரதி தன்னுடைய பாடல்கள்ல இந்த வரிகள்லாம் கொடுத்திருப்பாரு. காளிதாசனின் பாடல்கள் எங்கே எதிரொலிக்கின்றன? காவிரி கரையில். அடுத்து பார்த்தீங்கன்னா யாருடைய கவிதைக்கு கங்கை அலைகள் இசையமைக்கின்றன? யாருடைய கவிதைக்கு கங்கை அலைகள் இசை அமைக்கின்றன? கம்பன். அடுத்த கொஸ்டின், குமரிமுனை எதற்கு கூந்தலாக திகழ்கிறது? குமரிமுனையானது எதற்கு கூந்தலாக திகழ்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரத தாய்க்கு. பாரத தாய்க்கு தான் குமரிமுனையானது கூந்தலாக திகழ்கிறது என்று இந்த பாரதம் உடுத்திய நூலாடை என்ற பாடல்ல பார்த்தீங்கன்னா தாராபாரதி குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து காஷ்மீரத்து மலர்கள், காஷ்மீரில் இருக்குதுங்களா, அந்த மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. காஷ்மீரத்து மலர்கள் எங்கே மாலையாக தொடுக்கப்படுகின்றன? கன்னியாகுமரிக்கு மாலையாக தொடுக்கப்படுகின்றன சொல்றாரு. காஷ்மீரத்து மலர்கள் எங்கே மாலையாக தொடுக்கப்படுகின்றன? கன்னியாகுமரிக்கு. அடுத்து என்ன சொல்ற பாருங்க, புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்தது பொற்காலம். எதுன்னு கேட்கிறாரு. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் எது? பாரத நாடு. பாரத நாடு தான் பூக்களை எல்லாம் புன்னகை செய்யுமாறு பொற்காலமாக அமைந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத நாடு. அடுத்து கல்லை கூட காவியமாக்கி செதுக்கியது எது? சிற்பக்கலை. கல்லை கூட காவியமாக்கி செலுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை. இது மாமல்லபுரத்தினுடைய சிற்பத்தை அவர் குறிப்பிடுறாரு. அடுத்து அன்னை பாரதத்தின் அறத்தின் ஊன்றுகோலாக இருப்பது எது? அன்னை பாரதத்தின் அறத்தின் ஊன்றுகோல். அறத்தின் ஊன்றுகோலாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகளின் அகிம்சை என்னும் கைத்தடி. காந்தியடிகளினுடைய அகிம்சை என்னும் கைத்தடி தான் பார்த்தீங்கன்னா அறத்தின் ஊன்றுகோலாக இருப்பதாக தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார். தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருக்குறள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுனா திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுனா திருக்குறள். அடுத்து பாருங்க, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. பாடல் வரி இடம் பிடித்த நூல் எதுனா தாராபாரதியின் கவிதைகள். தாராபாரதியின் கவிதைகள். புதுமை செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இடம் பிடித்த நூல் எதுனா தாராபாரதியின் கவிதைகள். ஸோ அடுத்த லெசன் L7ல் ஒரு லெசன் பார்த்துட்டோம். இரண்டாவது லெசன்ல தமிழ்நாட்டில் காந்தியடிகள் பற்றிய ஒரு உரைநடை லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி லைன் பை லைன் பார்த்துடலாம். காந்தியடிகள் எப்போது முதலாக சென்னை வந்தார்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் கவர் ஆகும், பாலிட்டிலையும் INM-லையும் கவர் ஆகும். காந்தியடிகள் எப்போது முதலாக சென்னை வந்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1919. பிப்ரவரி 1919ஆம் மாதம் தான் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருப்பாரு. காந்தியடிகள் சென்னை வந்தபோது எதற்காக ஆலோசனை நடைபெற்றது? காந்தியடிகள் சென்னை வந்தபோது எதற்காக ஆலோசனை நடைபெற்றதுன்னா ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பதற்காக. ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பதற்காக. சென்னையில் காந்தியடிகள் யாருடைய வீட்டில் தங்கினார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. சென்னையில் காந்தியடிகள் யாருடைய வீட்டில் தங்கினார்னா ராஜாஜி. காந்தியடிகளிடம் பாரதியாரை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்.
ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அனைத்துமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். பாரதியாரை காந்தியடிகள் எவ்வாறு அழைத்தார்? பாரதியாரை காந்தியடிகள் எவ்வாறு அழைத்தார்னா இந்திய நாட்டின் சொத்து, இந்திய நாட்டின் சொத்து. அடுத்த கொஸ்டின், இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தி யாரை குறிப்பிட்டார்? இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தி யாரை குறிப்பிட்டார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதியாரை. ஆன்சர் பாரதியாரை. காந்தியடிகளின் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மதுரை. காந்தியடிகளின் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுனா மதுரை. காந்தியடிகள் மதுரைக்கு எப்போது பயணம் செய்தார்? ஆன்சர் 1921 செப்டம்பர் மாதம். 1921 செப்டம்பர் மாதம். காந்தி ஏன் அரை ஆடை உடுத்த முடிவெடுத்தார்? காந்தி ஏன் அரை ஆடை உடுத்த முடிவெடுத்தார்? உழவர்கள் போதிய துணியின்றி இருப்பதை பார்த்ததால். உழவர்கள் போதிய துணியின்றி இருப்பதை பார்த்ததால். அடுத்து, காந்தியடிகள் மதுரையில் எந்த கோவிலுக்குள் நுழைய மறுத்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில். ஆன்சர் மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் காந்தி ஏன் முதலில் செல்லவில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்து சாதியினருக்கும் அனுமதி இல்லாததால். அனைத்து சாதியினருக்கும் அனுமதி இல்லாததால் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா முதல்ல மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறதுக்கு மறுப்பாரு. எந்த ஆண்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் நுழைய காந்தி அனுமதித்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1946. குற்றால அருவியில் நீராட காந்தி ஏன் மறுத்தார்? அருவிக்கு செல்லும் வழியில் இருந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அனுமதி இல்லாததால் குற்றால அருவியில் நீராட காந்தி மறுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகளுக்கு தமிழ் மொழியின் மீது ஆர்வம் வர காரணம் என்ன? ஆன்சர் ஜி போப்பின் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்கள். ஜி போப்பின் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்கள். காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருக்குறள். முக்கியமான கொஸ்டின். காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எதுனா திருக்குறள். சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது 1937. நிறைய டைம் டிஎன்பிசிலையும் எஸ்ஐ எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க, டெட் எக்ஸாம்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. 1937 இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். ஆன்சர் காந்தியடிகள். 1937 மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் உவே சாமிநாதர். ஸோ எல்லா லெசன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி கூட விடாமல் லைன் பை லைன் கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணணும், ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக இதுலேருந்து போட்டித் தேர்வுகளுக்கு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் யார்? இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் யார் கூறியதுன்னா உவேசா பற்றி காந்தியடிகள் கூறியது. உவேசா பற்றி காந்தியடிகள் கூறியதா இந்த சென்டென்ஸ். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று யார் யாரை பற்றி கூறினாங்கன்னா உவேசா பற்றி காந்தியடிகள் கூறியது. காந்தியடிகள் பின்பற்றிய முதன்மையான அறம் எது? அகிம்சை. ஸோ எல்லாருமே தெரிஞ்ச ஒண்ணுதான். காந்தியடிகள் பின்பற்றிய முதன்மையான அறம் எதுனா அகிம்சை. ஸோ அடுத்து தேர்ட் லெசன். இது ஒரு இம்பார்ட்டன்டான லெசன். வேலு நாச்சியார். வெரி வெரி இம்பார்ட்டன்டான லெசன் இது. ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி. செல்லமுத்து சேதுபதியின் மகள் பெயர் என்ன? அவங்கள பத்தி தான் பார்க்குறோம். வேலு நாச்சியார். செல்லமுத்து சேதுபதியின் மகள் பெயர் என்னன்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் கற்ற மொழிகள் யாவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
வேலு நாச்சியார் கற்ற கலைகள் யாவை? சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர் மற்றும் விற்போர். விற்போர்னா வில்போர் தான், வாட்போர்னா வால்போர், அதான் வாட்போர்னு கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியாரின் கணவர் பெயர் முத்துவடுகநாதர். அடிக்கடிக்கு கேட்பாங்க, மகன் பெயர் என்ன, பேரன் பெயர் என்ன, அது மாதிரி. முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார்? காளையார் கோவில் நடைபெற்ற போர்ல தான் முத்துவடுகநாதர் கொல்லப்படுறாரு. அடுத்து வேலு நாச்சியார் எத்தனை ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருந்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகள். ஆன்சர் 8 ஆண்டுகள். வேலு நாச்சியாருக்கு படை உதவி செய்த மைசூர் மன்னர் யார்? ஆன்சர் ஐதர் அலி. ஐதர் அலி அனுப்பிய குதிரைப்படைகளின் எண்ணிக்கை எத்தனைனா 5000. 5000 குதிரைப்படை பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாருக்கு ஐதர் அலி அனுப்பியிருப்பாரு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுவதற்காக. வேலு நாச்சியாரின் அமைச்சர் யாருன்னா தாண்டவராயன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது வேலு நாச்சியாரின் அமைச்சர் யாருன்னா தாண்டவராயன். அடுத்து வேலு நாச்சியாரின் படை தளபதிகள் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரிய மருது, சின்ன மருது. ஆன்சர் பெரிய மருது, சின்ன மருது. வேலு நாச்சியார் ஐதர் அலியிடம் எந்த மொழியில் பேசினார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா உருது மொழியில் பேசுவாங்க. ஸோ இதை பேசின உடனே அவர் மனம் மகிழ்ந்து 5000 குதிரைகளை பார்த்தீங்கன்னா தாண்டவராயன் எழுதிய கடிதங்களுக்கு இணங்க அனுப்பி வைப்பார். சிவகங்கையை மீட்க முதலில் எதை கைப்பற்ற முடிவெடுத்தார்? வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மீட்கணுன்றதுக்காக முதல்ல எதை கைப்பற்றினா காளையார் கோவிலை கைப்பற்றணும்னு முடிவெடுப்பாங்க. காளையார் கோவிலை கைப்பற்றிய பின் எங்கு சென்றனர்னா சிவகங்கை கோட்டைக்கு. சிவகங்கை கோட்டை கதவுகள் எப்போது திறக்கப்படும்? விஜயதசமி நாளில். விஜயதசமி நாளில் தான் சிவகங்கை கோட்டையை திறப்பாங்க. அந்த நாளில் நம்ம உள்ள புகுந்து போரிடலான்னு முடிவெடுத்தாங்க. அதனால தான் சிவகங்கை கோட்டை கதவுகள் எப்போது திறக்கப்படும்னா விஜயதசமி நாளில். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண் யார்னா உடையாள். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடையாள். உடையாளுக்காக வேலு நாச்சியார் நட்ட கல் எதுனா நடுக்கல். வேலு நாச்சியார் உடையாளுக்காக நட்ட கல் எதுனா நடுக்கல். தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்தவர் யாருன்னா குயிலி. குயிலி பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரோட தோழி. அவங்க பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே உடல்ல தீ வைத்து கொண்டு ஆங்கிலேயர் வைத்திருந்த ஆயுத கிடங்களை குதிச்சு அதை எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. அடுத்து சிவகங்கை மீட்கப்பட்ட ஆண்டு. இது ஒரு முக்கியமான கேள்வி. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீண்டும் மீட்கப்பட்ட ஆண்டு எதுனா 1780. 1780. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியாரின் காலம். ஆன்சர் 1730 டு 1786. 1730 1796 வரை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் யார்? அடிக்கடி கொஸ்டினை கேட்டுட்டு இருக்காங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் யாருன்னா வேலு நாச்சியார். ஸோ அடுத்து பாருங்க, இயல் 7லிருந்து இலக்கணம். இலக்கண சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். தமிழில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். இலக்கண சொற்கள்னு சொல்லுவோம், அல்லது சொற்கள்னு கேட்கலாம். ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் எதுனா பெயர் சொல். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முழு இலக்கணக்கும் தனியாக ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்த்துருங்க. இலக்கணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிட்டு வருது. இப்போது டிஎன்பிசியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இலக்கணம் தான். ஸோ அதுபோல் டெட் எக்ஸாமில் இலக்கணத்தை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் எதுனா பெயர் சொல். ஒரு செயலை அல்லது வினையை குறிக்கும் சொல் எதுனா வினை சொல்.
பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொல். இடைச்சொல் தனித்து இயங்குமானா இயங்காது. இடைச்சொல் தனித்து இயங்காது. பெயர் வினையின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். தடக்கண், தடந்தோல், அது மாதிரி மா, வீரன். ஸோ இது மாதிரி உரிச்சொல் தொடர் வினையின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. பெயர் மற்றும் வினையின் பெயரை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல். படித்தான் என்பது என்ன வகை சொல்னா வினைச்சொல். படித்தல் என்பது ஒரு வினையை குறிக்கும், ஒரு செயலை குறிப்பதுதான் வினைன்னு சொல்றோம், அதுதான் வினைச்சொல். மதுரை என்பது என்ன வகை சொல்னா பெயர் சொல். மதுரை என்பது ஒரு பெயரை கொண்டது, அதனால அது பெயர் சொல். தந்தையும் தாயும், இதில் என்பது என்னன்னா இடைச்சொல். தந்தையும் உம்முன்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வருவதுதான் இடைச்சொல். அடுத்து மாநகரம். இதில் மா என்பது என்னன்னா உரிச்சொல். மா என்பது உரிச்சொல். ஸோ அடுத்து மற்றொருவர். இதில் மற்ற என்பது என்னன்னா இடைச்சொல். மற்றொருவர் என்பதில் மற்ற என்பது இடைச்சொல். சால சிறந்தது. இதில் சால என்பது என்னன்னா உரிச்சொல். ஐ என்பது எவ்வகை சொல்னா இடைச்சொல். ஐ என்பது இடைச்சொல். ஸோ இது வேற்றுமை உருபையும் குறிக்கும், இரண்டாம் வேற்றுமை உருபையில் வரும். சொல் என்பதற்கு வேறு பெயர்கள். ஸோ இது டிஎன்பிஎஸ்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி. அப்படின்னா பதம், மொழி, கிளவியை குறிக்கும் ஒரே சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா சொல். ஸோ அடுத்து 5வது பகுதி பாருங்க, பொதுவான மற்றும் கூடுதல் வினாக்கள். இயல் 7 இருந்து பொதுவான மற்றும் கூடுதல் வினாக்களை பார்த்துடலாம். தாராபாரதிக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் எதுனா கவி ஞாயிறு. இது ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். காந்தியடிகள் எங்கு பிறந்தார்னா குஜராத் போர்பந்தர்ல. தேசாபிமானி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா காந்தியடிகள். வேலு நாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? குயிலி. வேலு நாச்சியார் படையில் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யார்னா மருது சகோதரர்கள். புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாராபாரதி. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்வி இது. இந்திய தாயின் மேலாடையாக தாராபாரதி எதை குறிப்பிடுகிறார்னா மெய்யுணர்வு மற்றும் உண்மையை குறிப்பிடுகின்றார். பாரதியார் தன்னை எந்த நாட்டின் சொத்து என்று கருதினார்னா இந்தியாவின் சொத்து. காந்தி யாரை என் தம்பி என்று அழைத்தார்? பாட்டியாலாவின் இளவரசரை தான் அழைச்சாரு. ராஜாஜியை மிகவும் நெருக்கமாக கருதினாரு. வேலு நாச்சியார் நடுக்கல்லிற்கு தனது எந்த பொருளை காணிக்கையாக வைத்தார்? தனது தாலியை பார்த்தீங்கன்னா காணிக்கையாக வைப்பாங்க. வெற்றிவேல் வீரவேல் என்பது யாருடைய போர்க்குரல்னா வேலு நாச்சியார் படை. கவிஞாயிறு தாராபாரதி பிறந்த ஊர் எதுனா கோலை. இது எங்க அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. காந்தி எப்போது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பினார்னா 1915. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். காந்தி எப்போது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பினார்னா 1915. ஸோ அடுத்து ராஜாஜியின் இயற்பெயர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. ராஜாஜியின் இயற்பெயர் என்னன்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. உவேசா என்பதன் விரிவாக்கம் என்னன்னா உத்தம தானபுரம் வெங்கட சுப்பையா மகன் சாமிநாதன். உத்தம தானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா உவேசா. சாமிநாத ஐயர் தான் தமிழ் தாத்தான்னு அழைக்கப்படுவார். காந்தியடிகள் அறக்கட்டளை எங்குள்ளதுன்னா மதுரை. காந்தி மண்டபம் சென்னையில் எங்குள்ளதுன்னா கிண்டியில் அமைந்துள்ளது. உடையாள் பிரிவின் சிறப்பு என்னன்னா அது வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவு, அதற்கு பெயர் தான் உடையாள்னு வச்சிருப்பாங்க. தாராபாரதி பாடலில் கலைக்கூடம் என்று எதை குறிப்பிடுகிறார்னா சிற்பக்கலை, மாமல்லபுரத்தை தான் குறிப்பிடுறாரு. வேலு நாச்சியாரின் தந்தை பெயர் என்னன்னா செல்லமுத்து.
ஐதர் அலி எந்த ஊரின் மன்னர்னா மைசூரினுடைய மன்னர் தான் ஐதர் அலி. காந்தி எப்போது சென்னைக்கு தாராபாரதி கவிதையில் வரும் புதுமைகள் செய்தார்? 1919. சொல்லின் வகைகள் எவைனா பெயர், வினை, இடை, உரி. விற்போர்னா பொருள் தருனா வில்வித்தை. வேலு நாச்சியார் எத்தனை மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்னா 4. என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் உருது. கம்பனின் கவிதைக்கு இசை தரும் நதி எதுனா கங்கை நதி. காந்தியடிகள் மதுரையில் எந்த விடுதியில் தங்கியிருந்தார்னா ராமநாதபுரம் அரண்மனை. தற்போது பார்த்தீங்கன்னா அது காந்தி அருங்காட்சியகமாக இருக்கின்றது. தாராபாரதியின் காலம் என்னன்னா 20ஆம் நூற்றாண்டு. ஸோ இதையும் கேட்பாங்க, கவிஞர்கள் அவர்களுடைய காலத்தை கேட்பாங்க எக்ஸாம்ல. அடுத்து 6ஆம் வகுப்பு இயல் 8. இதுல முதல் லெசன் பார்த்தீங்கன்னா பராபர கண்ணி பாடலின் ஆசிரியர் யாருன்னா தாயுமானவர். பராபர கண்ணி பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். தாயுமானவர் எந்த மன்னரின் தலைமை கணக்காளராக பணியாற்றினார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா விஜய ரகுநாத சொக்கலிங்கர். ஸோ இவரிடத்துல பார்த்தீங்கன்னா சீஃப் அக்கௌண்டன்ட் தலைமை கணக்காளராக பார்த்தீங்கன்னா பணியாற்றி இருப்பாரு. விஜய ரகுநாத சொக்கலிங்கர் எந்த ஊரை ஆண்டார்னா திருச்சியை ஆண்டிருப்பாரு. ஸோ அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா தாயுமானவர் தலைமை கணக்காளராக பணியாற்றி இருப்பாரு. பராபர கண்ணி என்பதில் பராபரமே என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலான பெருமாளே அல்லது இறைவனே. கண்ணி என்பது எத்தனை அடிகளை கொண்ட பாடல்? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 அடிகளை கொண்ட பாடல் தான் கண்ணி. தம் உயிர் போல் எவ்வுயிரும் செந்தமிழ் என்று செம்மையர்க்கு ஏவல் செய்தல். யார் கூற்றுனா தாயுமானவர். தம் உயிர் போல் எவ்வுயிரும் செந்தமிழ் என்று செம்மையர்க்கு ஏவல் செய்தல் என்பது யார் கூற்றுனா தாயுமானவர். அன்பு பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டாள் என்று பாடியவர் யார்னா தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் எதுனா தாயுமானவர் பாடல்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என்று அழைக்கப்படும் பாடல் எதுனா தாயுமானவர் பாடல்கள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பணி என்பதன் பொருள் என்னன்னா தொண்டு. பணி என்பதன் பொருள் தொண்டு. எய்தும் என்பதன் பொருள்னா கிடைக்கும். செம்மையர்க்கு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சான்றோர்க்கு. பராபர கண்ணி எந்த தலைப்பின் கீழ் உள்ளதுன்னா தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுமே அல்லாமல் வேறென்றும் அறியேன். யார் கூற்றுனா தாயுமானவர் கூற்று. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாடல் வரி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன். யார் கூற்றுனா தாயுமானவருடைய கூற்று. அடுத்து இயல் 8ல 2வது லெசன் நீங்கள் நல்லவர். நீங்கள் நல்லவர் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவனா லெபனான். கலீல் கிப்ரான் பன்முக திறமைகள் யாவைனா புதின ஆசிரியர், கட்டுரையாளர், ஓவியர். நீங்கள் நல்லவர் என்ற பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா புவியரசு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் நல்லவர் என்ற பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா புவியரசு. புவியரசு மொழிபெயர்த்த நூலின் பெயர் என்னன்னா தீர்க்கதரிசி. ஸோ கேட்பாங்க தீர்க்கதரிசி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா புவியரசு. உழைக்கும் போது நீங்கள் ஒரு புல்லாங்குழலாகி விடுவீர்கள் என்று கூறியவர் யாருன்னா கலீல் கிப்ரான். உழைக்கும் போது நீங்கள் ஒரு புல்லாங்குழலாகி விடுவீர்கள் என்று கூறியவர் கலீல் கிப்ரான். கொடுப்பவருடைய கையில் இருப்பதை விட வாங்குபவருடைய கையில் இருப்பதே சிறியது. இது எதை குறிக்கிறதுனா ஈகை.
சிறந்தது, சிறியதுன்னு தவறா பிரிண்ட் ஆயிருக்கு. கொடுப்பவருடைய கையில் இருப்பதை விட வாங்குபவருடைய கையில் இருப்பது சிறந்தது. இது எதை குறிக்கிறதுனா ஈகை குறிக்கின்றது, தானம் செய்யறத. மனிதனின் ஈகை பண்பு எப்போது வெளிப்படும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தன் உள்ளத்தில் இருப்பதை மற்றவருக்கு தரும்போது. ஸோ அடுத்து இயல் 8 3வது லெசன் பாருங்க. பசிப்பினி போக்கிய பாவை உரைநடையுது. மணிமேகலை பற்றிய ஒரு லெசன் இது. மணிமேகலை எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பூம்புகார். மணிமேகலையை மணி பல்லவத்தீவிற்கு அழைத்து சென்றது எதுனா மணிமேகலா தெய்வம். மணி பல்லவத்தீவை பாதுகாத்து வரும் தெய்வம் எதுனா தீவத்திலகை. தீவத்திலகை யாரால் நியமிக்கப்பட்டவர்னா இந்திரனால் நியமிக்கப்பட்டவர். தீவின் நடுவில் உள்ள பொய்கையின் பெயர் என்னன்னா கோமுகி. கோமுகி என்பதன் பொருள் என்னன்னா பசுவின் முகம். பசுவின் முகம். அமுத சுரபி எந்த நாளில் பொய்கை நீரின் மேல் தோன்றும்னா வைகாசி முழு நிலவு நாளில். வைகாசி முழு நிலவு நாளில் தான் பார்த்தீங்கன்னா அமுத சுரபியானது பொய்கை நீரின் மேல் தென்படும். அமுத சுரபி முதலில் யாரிடம் இருந்தது? இது அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆபுத்திரன் கையில். ஆபுத்திரனுடைய கையில் தான் முதல்ல இந்த அமுத சுரபியானது இருந்தது. அமுத சுரபின் சிறப்பு என்னன்னா எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா குறையாமல் உணவு தரும். அல்ல குறையாமல் தருவதுதான் அமுத சுரபி. மணிமேகலை அமுத சுரபியை பெற்று எங்கு சென்றால்னா புகார் நகரம். மணிமேகலை யாரிடம் முதலில் உணவு பெற்றார்? ஆதிரை. இது முக்கியமான கொஸ்டின். மணிமேகலை யாரிடம் முதலில் உணவு பெற்றார்னா ஆதிரை. ஆதிரை மணிமேகலையிடம் உணவு இட்ட இடம் எதுனா ஆதிரையின் இல்லம். ஆதிரையின் இல்லம். மணிமேகலை உணவை யாருக்கெல்லாம் வழங்கினால்னா ஏழை எளியோர், சிறைச்சாலையில் இருந்தோர். சிறைச்சாலையை அரைச்சாலையாக மாற்றியவர் யாருன்னா மணிமேகலை. சிறைச்சாலையை அரைச்சாலையாக மாற்றியவர் யாருன்னா மணிமேகலை. அடுத்த கொஸ்டின், மணிமேகலைக்கு சிறைச்சாலையில் அனுமதி வழங்கிய மன்னர் யாருன்னா சோழ மன்னர். மணிமேகலைக்கு சிறைச்சாலையில் அனுமதி வழங்கியவர் சோழ மன்னர். பசிப்பினி என்னும் பாவி என்று குறிப்பிடும் நூல். வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. மணிமேகலை பசிப்பினி என்னும் பாவி என்னும் குறிப்பிடும் நூல் எதுனா மணிமேகலை. அறம் எனப்படுவது ஏதென கேட்பின் மறவாது இது கேள். இவ்வாறு இடம்பெற்ற நூல் எதுனா மணிமேகலை. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்து ஆபுத்திரன் அமுத சுரபியை எங்கு எறிந்தார்னா கோமுகி பொய்கையில். மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். அடுத்து இயல் 8 4வது பாடம் பாதம். பாதம் பாதம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். பாதம் கதை எந்த நூல் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தாவரங்களின் உரையாடல். எஸ் ராமகிருஷ்ணனின் புகழ்பெற்ற நூல்கள் யாவைனா உப பாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். ஸோ இது எல்லாமே முக்கியமானது. பாதம் கதையில் வரும் சிறுவனின் பெயர் என்னன்னா மாரி. மாரிக்கு கிடைத்த விசித்திரமான பொருள் எதுனா ஒரு சிறிய செருப்பு. அந்த செருப்பின் விசித்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் சரியாக பொருந்தும். யார் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு கரெக்டாக பதிஞ்சிடும். மாறி அந்த செருப்பை யாரிடம் காட்டினான்னா தன்னுடைய முதலாளியிடம். இந்த கதை எதை உணர்த்துகிறதுனா கற்பனை கலந்த ஒரு மாய யதார்த்த கதை. ஸோ அடுத்து இயல் 8 லாஸ்ட் லெசன் பெயர் சொல் இலக்கண பகுதி. இது ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் தான் பார்த்தீங்கன்னா பெயர் சொல். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். பொருளை குறிக்கும் பெயர் எதுனா பொருட்பெயர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மரம், நாற்காலி. இடத்தை குறிக்கும் பெயர் எதுனா இடப்பெயர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சென்னை, பள்ளி. காலத்தை குறிக்கும் பெயர் எதுனா காலப்பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க ஆண்டு, மாதம், நிமிடம். ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கை, இலை, கிளை. இதுதான் பார்த்தீங்கன்னா சினைப்பெயர். பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும் பார்த்தோம்.
ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் எதுனா பண்பு அல்லது குணப்பெயர்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, வட்டம், நன்மை. ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் எதுனா தொழிற்பெயரு. இதற்கான எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல். காரணமின்றி இட்ட பெயர்கள் எவ்வாறு அழைக்கப்படும்னா இடுகுறி பெயர்கள். இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு 2 வகைப்படும். மரம், மண் என்பது பார்த்தீங்கன்னா எவ்வகை பெயர்னா இடுகுறி பொது பெயரு. அடுத்து தென்னை, கருவேலங்காடு, இது எவ்வகை பெயர்கள்னா இடுகுறி சிறப்பு பெயர்கள். இடுகுறி சிறப்பு பெயர்கள். ஒரு காரணத்தினால் வழங்கப்படும் பெயர் பார்த்தீங்கன்னா காரண பெயரு. இந்த காரண பெயரும் 2 வகைப்படும். காரணம் பொது பெயர், காரணம் சிறப்பு பெயர்னு 2 வகைப்படும். பறவை, அணி என்பன எவ்வகை பெயர்கள்னா காரணம் பொது பெயர், பொதுவாக அமைவது. மரங்கொத்தி, வளையல் என்பன எவ்வகை பெயர்னா காரண சிறப்பு பெயர். மரத்தை கொத்துவதனால் மரங்கொத்தின் பெயர் வந்திருக்கும். வளைந்து காணப்படுவதால் வளையல்னு சொல்றோம், அதனால அது காரண சிறப்பு பெயர்கள். அடுத்து இடுகுறி பெயருக்கு காரண பெயருக்கும் உள்ள வேற்றுமை என்னன்னா பெயரிடும் அடிப்படை காரணம் உள்ளதாக இல்லையா என்பதுதான். அடுத்து கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். இயல் 8 வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் முறை என்று கூறியவர் யாருன்னா அன்னை தெரேசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய பெண்மணி யாருன்னா அன்னை தெரேசா அவங்க தான். அன்னை தெரேசா எதற்காக பணியாற்றினார்னா தொழில்நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றோருக்காக பணியாற்றினாங்க. குழந்தைகளை காப்போம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை காப்போம் என்ற அமைப்பை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு. கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தைகளை தொழிலாளர் முறையிலிருந்து மீட்டுள்ளார்னா 80,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பார்த்தீங்கன்னா மீட்டுள்ளாரு. 103 நாடுகள் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டவர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். யார் கூற்றுனா கைலாஷ் சத்யார்த்தி அவர்களின் கூற்று. உலகை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகு அழகானது என்று கூறியவர் யாருன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார். வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் யாருன்னா வள்ளலார். வள்ளலார் சத்திய தர்மசாலையை எதற்காக தொடங்கினார்னா பசிப்பினி போக்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தை அழித்திடும் என்று பாரதியார் பாடியவர் யாருன்னா பாரதியார். அடுத்த கேள்வி, வள்ளலார் சத்திய தர்மசாலையை எதற்காக தொடங்கினார்னா பசிப்பினி போக்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது பார்த்து வச்சுங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். புத்தர் என்பதன் பொருள் என்னன்னா விழிப்புணர்வு பெற்றவர் அல்லது அறிவொளி பெற்றவர். புத்தரின் கொள்கைகள் எதன் மீது அமைந்தன? அகிம்சை மற்றும் அன்பு. மணிமேகலைக்கு திருவோடு வழங்கியவர் யாருன்னா ஆதிரை. மணிமேகலையின் தந்தை பெயர் என்னன்னா கோவலன். மணிமேகலையின் தந்தை பெயர் கோவலன். மணிமேகலையின் தாய் பெயர் மாதவி. மணிமேகலை வளர்த்த தாய் யாருன்னா சித்ராபதி. மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்த நூல்னா பௌத்த சமயம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்த நூல்னா பௌத்த சமயம். அடுத்து இரட்டை காப்பியங்கள் யாவைனா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது நம்ம அனைத்தும் அறிந்ததுதான். பராபரி கண்ண பாடலில் தாயுமானவர் எதை பற்றி பேசுகிறார்னா
அன்பு செலுத்துதல், தொண்டு செய்தல். அன்பு செலுத்துதல், தொண்டு செய்தல். தீர்க்கதரிசி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கலில் கிப்ரான். அது தமிழ் மொழிபெயர்த்தவர் புவியரசு. உபபாண்டம் நூலின் ஆசிரியர் யார்னா எஸ் ராமகிருஷ்ணன். உள்ளுவது என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நினைப்பது. உள்ளுவது என்பதன் பொருள் நினைப்பது. சொல்பொருள் கேட்பாங்க. ஆயுதம் என்பது எவ்வகை பெயர்னா காரண பொது பெயர். சுட்டெரிக்கும் பிரித்தெழுதுக, சுட்டு கூட்டல் எரிக்கும். பசிப்பினி பிரித்தெழுதுகனா பசி கூட்டல் பிணி. அடுத்து பாருங்க, தொண்டு என்பதன் ஆங்கில சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ். இது பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம் என்ற டாபிக்லேருந்து வரும். ஹியூமனிட்டி என்பதன் தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா மனிதநேயம். அடுத்து டிரான்ஸ்பிளான்ட் என்பதன் தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ முக்கியமான ஒன்று. அடுத்து கன்னி என்பது எதை குறிக்கும்னா மாலையை பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை போன்ற கவிதை நூலை குறிப்பது தான் கன்னி என்ற நூலினுடைய அர்த்தம். அடுத்து 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9லிருந்து ஒவ்வொரு லெசன்ஸுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் லெசன் பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி. முதல் லெசன் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் யார்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆசிய ஜோதி லெசன் இது. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறதுனா புத்தருடைய வரலாற்றை கூறுவதுதான் ஆசிய ஜோதி. இந்த ஆசிய ஜோதி பார்த்தீங்கன்னா எந்த நூலை தழுவி எழுதியதுன்னா எட்வின் ஆர்னால்டு எழுதிய எந்த நூலை தழுவி ஆசிய ஜோதி எழுதப்படுதுன்னா லைட் ஆஃப் ஏசியா. லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலினை தழுவிதான் ஆசிய ஜோதி என்ற நூலை பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் எழுதியிருப்பாங்க தமிழ்ல. இந்த லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை எழுதியவர்னா எட்வின் ஆர்னால்டு. இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. எந்த நூலை தழுவி ஆசிய ஜோதி நூல் எழுதப்பட்டதுன்னா லைட் ஆஃப் ஏசியா. எழுதியவர் யாருன்னா எட்வின் ஆர்னால்டு. கவிமணி தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்? 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்னா 36 ஆண்டுகள். ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க. நின்றறிந்து கருணை மிக்க பத்ர பிரான். இப்பாடல் எங்கு நடைபெற்றதுன்னா பிரம்மச்சாரர் மன்னரின் யாகசாலையின் போதுதான் இந்த பாடலானது அரங்கேற்றப்பட்டது. புத்தர் எதற்காக தனது அரண்மனை வாழ்க்கையை துறந்தார்னா உயிர்கொலையை தடுத்து நிறுத்ததான் தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையை அவர் தடுத்து நிறுத்தினாரு. உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையில ஒண்ணு. அடுத்து வாழும் உயிரை வாங்கிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். யார் கூற்றுனா புத்தர் கூற்று. வீழும் உடலை எழுப்புதல் ஒரு வேந்தன் நினைத்தாலும் ஆகாதையா. இதன் பொருள் என்னன்னா இறந்த உடலுக்கு உயிர் கொடுப்பது அரசனானாலும் முடியாது என்பதா இதனுடைய பொருள். அச்சினன் என்பதன் பொருள் என்னன்னா பயந்தான். அஞ்சினன் என்பதன் பொருள் பயந்தான். கருணை என்பதன் பொருள் இரக்கம். கும்பி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வயிறு. ஸோ இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கும்பினா வயிறு. பூதளம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா பூதளம் என்பதன் பொருள் பூமி. புத்தர் பிரான் யாரிடம் அறிவுரை கூறினார்னா பிம்புசார மன்னனிடம் தான் அறிவுரை கூறியிருப்பாரு. எல்லா உயிர்களிடத்தும் எது இருக்க வேண்டும் என்று புத்தர் கூறினார்னா கருணை. கருணை இரக்கம் என்பது பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களிடம் கொள்ள வேண்டும் என்பதுதான் புத்தருடைய கொள்கை. அடுத்து இயல் 9ல 2வது லெசன் மனிதநேயம். இது பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடை பகுதி. தமக்கென முயலா நோன்தான் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. உலகம் யாரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று புறநானூறு கூறுகிறதுனா மனிதநேய மிக்கவர்களால். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினன் என்றவர் யாருன்னா வள்ளலாறு.
வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கினார்னா வடலூர்ல. வடலூர் இன்றும் அணையாமல் எரிவது எதுனா பசிப்பினி போக்கும் அடுப்பு தான். வடலூரில் இன்றும் அணையாமல் எரிவது எதுனா பசிப்பினி போக்கும் அடுப்பு. அன்னை தெரேசாவுக்கு எதற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னா அமைதிக்காக வழங்கப்பட்டது. வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் முறை. யார் கூற்றுனா அன்னை தெரேசா அவர்களின் கூற்று. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு 3வது லெசன் போயிடலாம். முடிவில் ஒரு தொடக்கம். ஸோ இதில் முடிவில் ஒரு தொடக்கம் யாருடைய உண்மை சம்பவத்தை பற்றியதுன்னா மருத்துவர் ஜிதேந்திரன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் தானம் செஞ்சாரு. ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. பெற்றோர் பார்த்தீங்கன்னா இவருடைய உடல் உறுப்பை தானம் செஞ்சாங்க. ஜிதேந்திரன் பெற்றோர் யாருன்னா அசோகன், புஷ்பாஞ்சலி. இருவருமே பார்த்தீங்கன்னா டாக்டர். ஜிதேந்திரன் எதனால் மூளைச்சாவு அடைந்தார்னா சாலை விபத்து, ஆக்சிடென்ட்ல அடைஞ்சிட்டாரு. ஜிதேந்திரன் இதயம் யாருக்கு பொருத்தப்பட்டனா பெங்களூரை சேர்ந்த ஒரு சிறுமிக்கு. உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை சொல்லும் பாடம் தான் முடிவில் ஒரு தொடக்கம். இதயம் கொண்டு செல்லப்பட்ட போது போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தது எந்த துறைனா காவல்துறை. காவல்துறை தான் சீர் செஞ்சிருவாங்க. அடுத்து பாருங்க அணி இலக்கணம். அணி என்பதன் பொருள் என்னன்னா அழகு. அணினா அழகு. இலக்கண பகுதி இது. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகாக கூறுவது எதுனா இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் என்னன்னா தன்மை நவிர்ச்சி அணி. ஸோ எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. அணிகள் இம்பார்ட்டன்டான லெசன். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகாக கூறுவது எதுனா உயர்வு நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இதில் பயின்று வரும் அணி என்னன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று ஆகாய தாமரை கொண்டு வந்தோரே. இதில் பயின்று வரும் அணி என்னன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. ஸோ ஆகாய தாமரை என்று ஒன்று கிடையாது, இருந்தாலும் அதை உயர்த்தி கூறுவதால் உயர்வு நவிர்ச்சி அணி. கவிதைக்கு அழகு சேர்ப்பது எதுனா அணி. தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். பொருள், குண, சாதி, தொழில் என 4 வகைப்படுவதுதான் தன்மை நவிர்ச்சி அணி. ஸோ அடுத்து பொதுவான மற்றும் திருப்புதல் வினாக்களை பார்த்துடலாம். தேசிய விநாயகர் எங்கு பிறந்தார்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர்ல பிறந்திருக்காரு. கவிமணிக்கு வழங்கப்பட்ட பட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி. இந்த பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா உமா மகேஸ்வரனார். 1940 வழங்கியிருப்பாங்க. புத்தரின் இயற்பெயர் என்னன்னா சித்தார்த்தர். புத்தர் பிறந்த இடம் லும்பினி. எங்கு அமைந்துள்ளது நேபாளத்தில் அமைந்துள்ளது. பிம்புசாரர் எந்த நாட்டு அரசர்னா மகத நாட்டு அரசர். ஆசிய ஜோதி பாடலில் ஆடுகள் எதற்காக கொண்டு செல்லப்பட்டன வேள்வியில் பலியிட. நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஈகை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கொடை. ஈகை என்பதன் பொருள் கொடை. அன்னை தெரேசா எந்த நாட்டை சேர்ந்தவனா அல்போனியா. இந்தியாவுக்கு குடியுரிமை பெற்றாரு. கைலாஷ் சத்தியமூர்த்தி பிறந்த மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம். தமக்கென முயலா நோன்தான். இதில் நோன்தான் பொருள் என்னன்னா வலிமையான முயற்சி. வள்ளலார் பிறந்த ஊர் எதுனா மருதூர். எங்கு அமைந்துள்ளனா கடலூர் மாவட்டம். வள்ளலாருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவருள் பிரகாச வள்ளலார். அடுத்து பெய்பசி பொருள் பார்த்தீங்கன்னா மிக்க பசி. உறுப்பு தானம் செய்ததன் மூலம் புகழ்பெற்ற சிறுவன் யார்னா ஜிதேந்திரன். தன்மை நவிர்ச்சி அணி என்பது என்னன்னா உள்ளதை உள்ளபடி கூறுதல் தான். கவிமணி என்ற பெயரின் பொருள் என்னன்னா கவிஞர்களில் மணி போன்றவர். பிம்புசாரர் யாகசாலை புத்தர் ஆற்றிய உரையின் சாராம்சம் என்னன்னா அகிம்சை. அகிம்சை பற்றி தான் உரையாற்றி இருப்பாரு. தீவை செய்யாதே நன்மையை செய். இது யாருடைய போதனைனா புத்தர். அன்னை தெரேசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஏழை பங்காளர் என்று போற்றப்படுபவர் யார் காமராஜர்.
அடுத்து ஆசிய ஜோதி நூல் எந்த இலக்கிய வகையை சார்ந்ததுன்னா காவிய காப்பியம். யாரேனும் ஒருவருக்கு துன்பம் விளைவித்தல் எதற்கு சமம்? நரகத்திற்கு சமம்னு சொல்றாங்க. மறுமை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவி. இம்மை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா இப்பிறவி. பகைவர் என்பதன் எதிர்சொல் நண்பர். கருணை என்பதன் ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா மெர்சி அல்லது காம்பேஷன். சேரிட்டி என்பதன் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஈகை அல்லது தருமம். பீஸ் என்பதன் தமிழ் சொல் அமைதி. ஹியூமனிட்டி என்பதன் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மனிதநேயம். ஆசிய ஜோதி பாடலில் வரும் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்புசாரன். கவிமணி அவர்களின் காலம் 1876 1954. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல் எதுனா திருவருட்பா. ஜீவகாருண்ய ஒழுக்கம் எழுதியவர் யாருன்னா வள்ளலாறு. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நிறுவியவர் யாருன்னா வள்ளலார். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். குணநலன்கள் பிரித்து எழுதுனா குணம் கூட்டல் நலன்கள். உயிர்கொலை பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக உயிர் கூட்டல் கொலை. அமைதிக்காக பிரித்து எழுதுக அமைதி கூட்டல் காசு. மனிதநேயம் உடையவர்கள் எதை போன்றவர்கள்னா உயிர்களை. கைலாஷ் சத்யமூர்த்தி நோபல் பரிசு யாருடன் பகிர்ந்து கொண்டார்னா மலாலா. இவர்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சிறுமி, கல்விக்காக போராடியவர். மலர்ந்தது என்பதன் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கூம்பியது அல்லது வாடியது. புனிதமான என்பதன் ஆங்கில சொல் சேக்ரட் என்பன புனிதமான. ஆசிய ஜோதி நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? எண்ணற்ற கவிதைகள், எண்ணற்ற பாடல்கள் அடங்கியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் இயல் 7 9 வரை பார்த்தீங்கன்னா உள்ள 300க்கும் மேற்பட்ட ஒரு வினாக்கள் லைன் பை லைன் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின், வரக்கூடிய தேர்வுகளுக்கு பயன்பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனலில் அடங்கியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெலிகிராம் லிங்க்கு மற்றும் வாட்ஸ்அப் லிங்க்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.